மண்டலமாக போகும்போது சூரிய மண்டலத்துக்கு போன உடனே அந்த வெப்பம் தாங்காமல் அந்த அன்னப்புறவன் நடந்து தாங்க ஒளி தாங்க முடியாத அப்படியே நின்று விட்டது. அங்கிருந்து என்னுடைய ஜடாபாரத்திலிருந்து தாளாங்கண்ணியானவள் மூலேணி மார்க்கமாக இறங்கி வருகிறார். உண்மைதான். அப்ப பார்த்து விட்டு பிரம்மதேவன் ஆளுக்கு நாளாக செல்ல முடியவில்லை, எப்படி நாமல் அவருடைய முடிய பார்ப்பது அப்படி என்று சொல்ல, அப்பொழுது அந்த தாளாங்கண்ணியானவள் நானும் அவருடைய ஜடாபாரத்திலிருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்று சொல்ல, அப்படி என்றால் எனக்காக ஒரு பொய் சொல்லுவியா? எனக்கோசரம் ஒரு பொய் எதுக்கென்றா, நான் இந்த உலகத்தையே படைக்கிறேன். இந்த நான் கருவே உருவாக்கி உருவே பிண்டமாக்கி பிண்டமே சரியிலமாக்குறவன் நான் தானே. ஒரு குழந்தையை படைக்க செய்யறதே நான் தானே. அப்படி சொன்னனியா எனக்காக ஒரு பொய் சொன்னியா, அடுத்த ஜென்மத்துல அழகாக படைப்பேன், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படி என்று அவர் சொல்ல, அதற்கு ஆசைப்பட்டு நான் தாளாங்கண்ணியானவள் நான் ஒரு பொய் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சரிங்க. அதற்காக என் மைத்துனராகிய இந்த நாராயணன் பூமியை தோன்றிக் கொண்டு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோன்றிக் கொண்டு என் பாதத்தை கண்டார். அதுக்கு பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற போது யார் என் ஜடாபாரத்தை பார்த்து போது, ஆனால் நான் தான் ஜடாபாரத்தை பார்த்தேன் அவள் சொல்ல, அப்பொழுது தாளாங்கண்ணியானவள் நானும் பார்த்தேன் என்று சொன்னான். உண்மைதான். ஆனால் நீ பார்க்கவில்லை என்று சபித்து அப்பொழுது என் மைத்துனருக்கு ஒத்தியை கொடுத்தேன். அதன் பிறகு நான் என்னைக்கு இருந்தாலும் நான் தான் பெரிய கடவுளாக வேண்டும் என்று அந்த பிரம்மதேவன் சபதத்தை வைத்தான். அன்று முதல் ஒவ்வொரு நாளாக பிரம்மதேவனும் தவம் செய்து கொண்டே இருந்தான். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற போது தவம் செய்தவர்களுக்கு நாங்கள் வரம் கொடுத்தே தீர வேண்டும். கண்களை மூடி கரங்களை நீட்டி செவில்களை அடைத்து கடூரமான தவத்தை செய்கின்ற போது இந்த கடவுள் கொடுத்தே தீர வேண்டும். யாரு தவம் செய்தாலும் கொடுக்க வேண்டும். கடவுள்களுக்கு மும்மூர்த்திகளுக்கும் அதான் வேலை. அதனால இன்று யாரும் தெரியவில்லை, என்ன நோக்கி பெருத்த தவங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த தவத்திற்கு நாம் வரம் கொடுக்க வேண்டும். புறப்படு, வாங்க போலாம்.
வந்திருக்கிறோம். சிவனாரை காண வேண்டும். என் உடம்பெல்லாம் மேனிகளை அறுத்து பெருத்தலோர் யாகத்தை வளர்த்தி சிவனை காண வேண்டும் என்று நான் கடூரமான தவங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன். சிவபெருமான் காட்சி அளிப்பாரா இல்ல காட்சி அளிக்க மாட்டாரா? பார்ப்போம். ஆகட்டும். பார்க்கின்ற போது ஒரு சூரனை போல் இந்த ராஜனானவன் ஒரு சூரனை போல இருக்கின்றான். கண்ணுக்கு தெரிகிறது. உண்மைதான். சரி, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இருந்தாலும் என்னை தவங்களை செய்தவர்களை கண்களை மூட்டி கண்களை மூடி கரங்களை நீட்டி செவல்களை அடைத்து ஒருவன் கடூரமான தவத்தை செய்தார். ஆனால் என்னுடைய மேனியானது என்னையே எரிக்கும், உங்களையே எரிச்சிரும். உண்மைதான். சரி, அப்படி தவத்தில் குறையாமல் தவத்தை செய்து விட்டார். நான் மரத்தை கொடுத்தே தீர வேண்டும். அவனுக்கு வரம் கொடுக்கிறது தான் முறை. ஆமா, யாரோ ஒருவன் அவன் செய்கிற தவமானது சரி என்னை தீர்த்தி அடிக்கின்றது. சரி, அதனால வரம் கொடுக்கலாம். வரம் கொடுக்க வேண்டும். யாரு, எந்த ஊரு, எதற்காக வந்தா, என்ன வர வேண்டும்? அப்படியா? ஆமா ஐயா, உன்னை காண வேண்டி பல ஆண்டு காலமாக கடூரமான தவங்களை புரிந்திருக்கிறேன். சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று. ஆனா என்னை பற்றி இவ்வளவு தூரம் எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறாயே, தாங்கள் யார் என்று சொல்ல முடியுமா? அந்த 2 சராசரம் 1008 அண்டம் 224 புவனம் 8 திக்கு 16 கோணங்களிலே திருமூர்த்தியிலே ஒருவராகிய என் பெயர்தான் சிவபெருமான். தாங்கள் சிவபெருமான்? சிவபெருமானா? உண்மை. ஐயா, உங்களை பார்ப்பதற்கு தான் நான் கடூரமான தவங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன். அநேக கோடி வந்தனம் புரிந்திருக்கிறேன் சுவாமி. உன் தவத்தை நான் வச்சினேன். உனக்கு என்ன வர வேண்டும்? நான் எதை கேட்டாலும் தருவாயா? எதை கேட்டாலும் நான் தருவேன். அப்படி? ஏனால் என்னுடைய சீடன் சிவபக்தன் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு நான் வரம் கொடுப்பதுதான் முறையாகும். ஆனா எதை கேட்டாலும் தருகிறேன் என்று தருவேன். நான் எதற்காக உன்னை தேடி வந்தேன்? எதற்காக? என்ன காரணம் அல்லவா?
என் மனைவி நானும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு எங்களுக்கென்று புத்திர சந்தானம் இல்லை ஐயா. அதனால பிள்ளை இல்லாத பாவி இந்த பூலோகத்திலே பேர் எடுத்தேன். மைந்தனல்லா பாவி என்று இந்த மண்ணுலகத்திலே பேர் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால நான் மாண்டாலும் அழிந்து விடுவேன் இந்த மகேஸ்வரனுடைய பாதத்தில, செத்தாலும் செத்து விடுவேன் இந்த சிவனார் பாதத்திலே. கட்டாயம் எனக்கு புத்திர சந்தானம் கிடைக்குமா இல்லையா? நிச்சயம். ஆனால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் கொடுத்து விடுவேன். ஆனால் இப்படி பல ஆண்டு காலமாக உன்னை போல் ஆனால் ராவணனானவன் என்னிடத்திலே தவத்தை செய்தான். ஆத்மலிங்கத்தை கொண்டு போக வேண்டும் என்று தவங்களை செய்தான். கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுக்காத நான் சென்றேன். அதுபோல ஒருவன் தவத்தை செய்தான், நிச்சயமாக அந்த தவத்திற்கு அந்த பலன் கொடுப்பேன். என்ன வர வேண்டும்? அப்படியா? எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால என் மனைவி வயிற்றிலே இந்த சிவபெருமானாகப்பட்டவர் நீயே என்னுடைய மனைவியினுடைய வயிற்றிலே அங்கத்திலே நீயே குழந்தையாக பிறக்க வேண்டும். இந்த பழியை ஈஸ்வரன் அழிய வேண்டும். என் மனைவி வயிற்றிலே புதிய சிவன் பிறக்க வேண்டும். சிவனுடைய அப்பாவாக என்று பெயர் எடுக்க வேண்டும். உன் வயிற்றிலே நான் கருவாக வேண்டும். ஆமா. என் மனைவிக்கே நீ மகனாக பிறக்க வேண்டும். அதனால் நான் பல்லாண்டு வருடமாக நான் தவங்களை புரிந்தேன். ஆமா. என் தவங்களை புரிந்தது. அந்த தவங்களை மெச்சிச்சு நீ நிஜமானினால் ஆனால் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும். அப்படி மகனாக பிறக்கவில்லை என்றால் நான் தவம் புரிந்து வீணாக போய்விட்டது. அதனால இதே இடத்திலே நான் அக்னி தீமூட்டி அக்னியிலே இருந்து நான் சாகுவேன் என்று சித்தமுடன் சொல்கிறாய். ஐயா, உனக்கே நான் மகனாக பிறக்கின்றேன். உனக்கே இந்த ஈஸ்வரன் நான் ருத்ராவதாரம் எடுத்தவன். ருத்ராவதாரத்தை எடுத்தவன். ஆனால் நீ வரம் கேட்பதனால் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுக்காமல் உனக்கு வரம் கொடுக்கின்றேன். அதோ உன் மனைவி வயிற்றிலே நான் மகனாக பிறக்கின்றேன். அப்படி மகனாக பிறந்தாலும் அந்த குழந்தை பிறக்கும் வரை நானும் குறைந்து கொண்டே இருப்பேன். நீ வரம் கேட்டது நிச்சயமாக பலிதமாகும். சத்தியம் ஆகட்டும், அப்படியாகட்டும். வரம் கொடுத்து விட்டேன். எப்படி நான் வரம் கேட்டேனோ அது போல வரத்தை கொடுத்திருக்கிறான். அதனால இப்பொழுது என் மனைவியிடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். ஆகட்டும், சென்று வாருங்கள். ஆனா இப்பொழுது சிவபெருமானை கடூரமான தவங்களை புரிந்து வேண்டிய வரத்தை எப்படி வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் என் தேவியினுடைய வயிற்றிலே கருவே உருவாகும் பொழுது ஒவ்வொரு மாதம் கரு உருவாகும் பொழுது இந்த பழைய சிவபெருமான் இருக்கிறாரே அவருடைய சக்தி எல்லாமே குறைந்து கொண்டு வரும். புது ஈசன் பிறக்க பழைய ஈசன் கரைய. ஆமா, சரி. புது ஈசனாகப்பட்டவர் என் தேவியினுடைய வயிற்றிலே பிறக்கும் பொழுது நிறமாத கர்ப்பிணியாக இருந்து ஒருவேளை குழந்தை பிறந்து விட்டால் சிவபெருமான் இந்த அண்டரண்டு சராசரத்திலையும் சிவபெருமானே இருக்க கூடாது. அப்படி என்று நான் சிவபெருமானை கண்டு வேண்டிய வரங்களை வாங்கியிருக்கிறேன். இந்த கனியை சாப்பிட்டால் உங்க மனைவிக்கு குழந்தை உற்பத்தி ஆகும். ஆமா, சரி. அதனால உடனடியாக இந்த சந்தோஷமான விஷயத்தை மனைவி இடத்துல சொல்லணும். சொன்ன பின்னாடி இந்த கனியை சாப்பிட சொல்லணும். சாப்பிட்ட உடனே குழந்தை பாக்கியம் உத்தரமாகட்டும். அதனால சரி, பார்க்கலாமா? போலாம். ஆகட்டும். அதே சமயத்தில்
மந்திரி, சாமி. ஆனால் நான் ஆ, கடூரமான தவத்தை செய்து நான் வரங்களை கொடுத்து விட்டேன். கஞ்சா மயக்கத்தில். அப்படி நான் வரத்தை கொடுத்த பிறகு ஆ, இந்த உலகத்திலே படியளக்க முடியவில்லை. ஆமா. நானும் குறைந்து கொண்டே இருக்கின்றேன். சரி. ஆனால் நான் என் உருவமானது ஆ, அவருடைய வயிற்றிலே அங்கத்திலே பிறக்க போகின்றது. சரி. அதனால் நான் என்ன செய்வேன்? என்ன? என் உருவம் அழிய போகின்றது. ஆ. அந்த குழந்தை பிறந்து விட்டால் சரி. நான் அழிந்து விடுவேன். உண்மை. ஆனால் ஆ, என்னுடைய மைத்துனாகிய ஆ, அந்த பகவானை எம்பெருமானை ஆ, நான் துதி செய்தால் வந்து விடுவார். சரி. அதற்கு பிறகுதான் வழி தெரியும். உண்மை. ஆதிபரஜ்வாதி அண்ட பகிரண்ட மாயநாதயா நின்ற நாமம். ஆதிபரஜ்வாதி அண்ட பகிரண்ட மாயநாதயா நின்ற நாமம். அடிமுடி நடுவாகியம் எளியவன் கனி கூற அன்பு வைத்திருந்த நாமம். நீதிநெறியாகவே மணிமுருகன் தன்னிலே நின்று விளையாடும் நாமம். நீதி வழியாகவே உச்சிமல வீதியிலே ஒளியாக நின்ற நாமம். ஓம் நமோ நாராயணா என்று தினமும் துதிப்பார்க்கு நாடி வரும் திருநாமமே. நாராயணா, ஆனால் எனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் என்னை காப்பாயே. எத்தனையோ இடத்திலே என்னை மோகனி அவதாரத்தை கொண்டு காத்திருக்கின்றாய். உண்மை. அதுபோல் இன்று நான் மாட்டிக்கொண்டேன். ஆ, ஒருவன் சரி. தவங்களை செய்தான். ஆ. தவங்களை செய்தான் நான் மரங்களை கொடுத்தே தீர வேண்டும். சரி. ஆனால் அவன் மரங்களை கேட்கின்ற போதுதான் ஆமா. எனக்கு தான் நீ மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டான். நான் தவறாமல் கொடுத்து விட்டேன் வரம். ஆ. எப்படி ஆயிலும் என்னை வந்து காக்கணும் நாராயணா, நாராயணா. கோவிந்தா, கோவிந்தா. கேளுங்கள் ஜபேரிகளே. அதே சமயத்தில் ஸ்ரீமந்த கண்ணன் சபை தர்பார் அவரமட்ட சிமின்னா. நாராயணா.
பூவுலன் பிடித்த கண்ணன் இந்த பூவுலகில் பிறந்த மாயன். ஆமா சாமி.
பொன்மேடையில் முன்னிட்டு வந்திருக்கிறேன். ஆமா, நான் யார்? நீங்க யாருன்னு என்ன பக்கத்தோட சாமி? ஏய், நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? இதை அறிவிக்கிறேன். நான் அறிகறி மூலம் என்று யாவரும் துதிக்கையோ நிறுத்துங்க. சாந்தகி, சுவாமி கடவுளே உன் காலை பிடிக்கிறேங்க. என் பேர் அறிந்ததா? எங்க சாமி அறியறதுக்கு விடுறீங்க, நீங்க தனியும் கூத்துக்கு போன் பண்ணி கூப்பிட்டுறீங்க. நானு கத்திரிக்காய் அறியலான்னு ஒரு வாரமா பாக்குறேன். 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன், 1.5 கிலோ அரிஞ்சுட்டேன், இன்னும் 1/2 கிலோ வச்சுட்டு இருக்கிறேன். நாளைக்கு காலையிலுமே விட்டீங்களா அடுத்து போடுவேன். சாந்தகி, ஓய், என் பெயர் நாமமும் அறிந்ததான்றே. என்ன சுவாமி? ஹரிகரன், ஹரிகரன், முருகரன், முருகரன், அம்பு ஜடாபரன், அச்சுதன், உச்சுதன், பஞ்சாயுதன், பாண்டவர் சூதன், சரி, லட்சுமி மோதரன், நீல வினோதன், கமலப்பாதன், கார்மேகனன், கண்ணன், சரி, மணிவண்ணன், மாயன், வைகுந்தன், வைகுந்தா வாசன், சீனிவாசன், சுண்டிகண்ணன், ஏய் சின்னக்கண்ணன், சின்ன கண்ணன், சீமனகட நாராயணன், சிறிமந்த நாராயணன், இன்னும் நிறைய கிருத்துக்குள்ள வந்துறாரு. சரி, சிறிமந்த நாராயணன். சரிங்க. ஆ. மட்ட மத்தியானத்துல மாமியாட்டு போனவன் ஏய், மாயக்கண்ணன், மாயக்கண்ணன், அதெல்லாம் அவதாரத்துல போனது. சரி, அப்படி இருந்துட்டாலும் நான் எங்கே பிறந்தேன்? எங்க சாமி இறப்புட்டீங்களா? டேய், இந்த வேடத்தில் வேடத்தில் நான் எங்கே பிறந்தேன்? எங்கே? எப்படி பிறந்தேன்? சொல்லுங்க. ஏன் பிறந்தேன்? மாலை சுத்தி நான் பிறந்த மாமனைய மடிப்பதற்கு சாந்தகி, சாமி கடவுளே, மாலை சுத்தி நான் பிறந்தேன். மாமியாருக்கு ஆகாதுங்க.
மாமனுக்கு தாய் உங்க மாமனுக்கு தாய் மாமனுக்கு ஆகாது. ஆமா கொடி சுத்தி நான் பிறந்தேன். கோட்டைக்கு ஆகாதுங்க. என் மாமன் கோட்டையை அழிப்பதற்கு. சரி. கல் சிறையில் நான் பிறந்தேன். ஆ என் தாய் மாமன் கம்சனை மடிக்க. சரி. எப்போது பிறந்தேன்? எப்போதுங்க? ஆவணி மாதம். சரி, ஆவணி மாதம் 20ஆம் தேதி. சரி. அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்துரு சம்கார யோகத்தில் சரி. கண்ணனாக அவதரித்தேன். கண்ணனாக நீங்க பிறக்குறீங்க. ஆமா. சரிங்க. எப்படி? எப்படி? கல்சிறையில ஆ வெள்ளிக்கிழமை விடிய காலம் 3 மணிக்கு. 3 மணிக்கு. ஆமா. சரி. அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திர சத்துரு சம்கார யோகத்தில் வெள்ளிக்கிழமை விடிய காலம் 3 மணிக்கு. ஆ எப்படி? எப்படிங்க? கல்சிறையில கல்ச்சரையில பிறந்தீங்க. சரி. நீலமேக கலர் ஆ நீலவர்ண ஆடையோடு பிறந்தேன். நீங்க மட்டும் தான் ஆடையோட பிறந்தீங்க. ஆமா. மத்த யாருமே பிறக்க கிடையாது. ஆமா. சரி. அப்படி இருந்துட்டாலும் ஆ நண்பா, ஓய் நான் வாழ்ந்து வரும் நாடு இது. என்ன நாடு? ஆ. சொல்லுங்க. நான் சங்குனால கோட்டை கட்டி சங்குனால் கோட்டை கட்டி சமுத்திரத்தை உண்டு செய்து. சரி. சங்குலால் சங்கு துவாரகை என்று பெயர் மச்சான். சங்கு துவாரகை. ஆமா. என் சொந்த நாடு சங்கு துவாரகை. சங்கு துவாரகை. ஆமா. சரி. அப்படி இருந்துட்டாலும் நான் திருமணம் முடித்தேன். உங்களுக்கு நான் ஆயிட்டுதான் ஒரு அம்மா ஒரு இது கொடுத்தாங்க தானே. கற்றது கையளவு கல்லாத உலகளவம். 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலை 96 தத்துவம் 108 யாகம். கற்ற குரு பெரியோர் சபையில் அமர்ந்திருக்கலாம். உண்மை. கற்றது கையளவு கல்லாத உலகளவு. கற்றுக்கொண்டிருக்க சரஸ்வதியே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார் இருக்கிறதா என்று புராணம் சொல்கிறது. ஆமா. அது போல என் வேடத்தை பாராட்டி சரி ஒரு அம்மா ஒண்ணு பேர் தெரியல அன்பளிப்பு செய்தார்கள். லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மா அன்பளிப்பு செய்தார்கள். அவர்களோ அள்ளி போல் கிளைகளித்து அருகு போல் வேறொன்றி மூங்கில் போல் தலை தரைத்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பாலாண்டு திருப்பதி ஏழுமலையான் எம்பெருமான் கோபுரம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அது போல அவர்கள் குடும்பம் ஓங்கி வளர வேண்டும் என்று அந்த திருப்பதி ஏழுமலையான் எம்பெருமானை வேண்டுகிறோம். ஆகட்டும். அப்படி இருந்துட்டாலும் சாமி, உங்களுக்கு திருமணம் ஆகிட்டதுன்னு சொன்னீங்களே, உங்க மனைவி யாரு? நண்பா சாமி, மங்கலட்சுமி மார்பில் சுமந்த கண்ணன். மங்கலட்சுமி மார்பிலே சுமந்தீங்க. ஆமா. சரி. அஷ்டலட்சுமி அங்கத்தில் சுமந்தவன். சரி. மூதேவி லட்சுமி முதுகில் சுமந்தவன். தினந்தோறும் திருமணம் செய்பவன். தனக்கு ஒரு கல்யாணம். ஆமா. சரி. இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல போனீங்கன்னா வச்சுக்கா. ஆமா. காலையில 4 to 6 தினம் திருமணம் தான். ஆமா. ஆனா திருப்பதியில ஒரு தப்பு பண்றீங்க சாமி. என்ன சாமி? இந்த லட்ல வந்து ஏன் மாட்டு கொழுப்பு கலக்குறீங்களா? அதெல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆள் விட்டது. மீன் எண்ணெயெல்லாம் கலக்குறீங்களா? ஏப்பா நீ வேற. அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி. அதெல்லாம் அரசியல் ஆகி போச்சு. அரசியல் ஆயிருச்சு. ஆமா. சரி. டெண்டர் இவனுக்கு இல்ல அவனுக்கு இல்லன்னு அந்த டெண்டர்காரன் மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். சரி சாமி, அப்படியே இருந்தாலும் நீங்க வந்த நோக்கம் என்ன நண்பா? ஓய் அவசர வேணவா நண்பா? என்ன வந்துருச்சு? 3 சீன் வந்துருச்சுங்க. 3 சீசன். நண்பா ஓய் என்
மைத்துனராகப்பட்டவர் பரமசிவம் அசுரருக்கு கேட்ட வரத்தை தருபவர். சரி, வரத்தை தந்து அதனால் தினம் தினம் ஒரு வயிற்றில் அசுரனின் மனைவி வயிற்றில் குழந்தை எப்படி வளருதோ அது போல அவர் உருவமா அழிய வேண்டும் என்று சரி வரம் பெற்று இருக்கிறார். ஆமா, அதனால் அவரை நம்ம தேடி அழைத்து இருக்கிறார். ஆமா, போய் பார்ப்போமா? ஆகட்டும். மைத்துனா, ஐயா உன் பாதமே என்னைக்கு இருந்த போதிலும் இந்த சிவனை காப்பது நீதானே. ஆனால் கொடுப்பது வரம் கொடுப்பது என்னுடைய கடமையால் நான் வந்த அசுராத தேவர்களுக்கும் நான் வரத்தை கொடுத்து கொண்டே இருந்தேன். வல்லாள ராஜனானவன் ஆனால் எனக்கே நீ மகனாக பிறக்க வேண்டும் என்று பெருத்த வரங்களுக்கு அப்படியே நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்து விட்டேன். அதனால் என் உருவமாகப்பட்டது குறைந்து கொண்டே இருக்கிறது. என் உருவம் அழிந்து விடுவே, எப்படியாயும் நீதான் காக்க வேண்டும். மைத்துனா, இந்த ஆயன் இருக்கும் போது ஒருபோதும் அஞ்சாத, இந்த கண்ணன் இருக்கும் போதும் ஒருபோதும் உன் மனம் கலையாத. நான் இருக்கிறேன். அந்த வல்லால அரக்கனாகப்பட்டவன் கொடுத்திருக்க வர அவன் வயிற்றுல குழந்தை ஜனந்தனம் வளருது, உன் உருவம் ஜனந்தனம் அழியுது, குறையுது. அதனால் என் தங்கையாகப்பட்ட பத்தினி பார்வதி இருக்கிறார் அரண்மனையில. அவரை குறைத்தியா உறவும் கொண்டு குறி சொல்லி அந்த குழந்தைய அழைத்து விடலாம் மைத்துனா. அதனாலதான் மைத்துனா உன்னை தேடி வந்தேன். அப்படி மைத்துனரை தேடி வந்தால் ஏதாவது ஒரு வழி பிறக்கும், எனது நல்லதே நடக்கும். அதனால் உன்னை தேடி வந்தேன். எப்படியாயிலும் என் உருவத்தை காக்க வேண்டும். ஒன்னும் அஞ்ச வேண்டாம். இந்த ஆயன் இருக்கும் போது இவனுக்கு இதே வேலை. போறத வரவனுக்கு போறவனுக்கெல்லாம் வரத்தை கொடுத்துட்ற. அதோட விளைவு என்னன்னே தெரியாத கேட்பாரவனுக்கெல்லாம் வரத்தை கொடுத்துட்டு கடைசியில மாட்டின்னு முடிச்சுக்கிற. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆயனே வந்து நிக்கிறதா இருக்குது. என்னுடைய தேவியால் ஆகிய
உமா பார்வதி அழைத்து குறைத்த உருவத்தை கொண்டு வர சொல்கிறாயா? அப்படியாகட்டும்.